நேற்று சிவராத்திரி கைஸ். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்து படுக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ காலையில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இருந்துச்சு, காலேஜ் கிளம்பிட்டோம். பஸ் ஏறினா நம்ம ஸ்கூல் நண்பர் கைஸ். 12th அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணிக்கிறோம் நாங்கள் கைஸ். பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னால் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். நேம் வந்து தாஸ் ஹாலிடேஸ். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். செப்பரேட்டாக வேணா ரூம் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அப்படியே டோல்கேட் வந்து இறங்கிட்டோம். என்னோட 5வது நாள் கைஸ் கிளாஸுக்கு சீக்கிரமாக போகிறது. மதியத்துக்கு மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டு ரூம்லேருந்து கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்படியே காஃபி குடிக்கலான்னு 3 பேரும் கடைக்கு வந்துட்டோம் கைஸ். மாப்பிள்ளையும் ஐவி போயிட்டு வந்துட்டான். அப்புறம் 3 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே நம்ம லேப்டாப்புக்கு ஸ்டிக்கர் ஒட்டலான்னு கடைக்கு கிளம்பிட்டோம். நல்ல கடையை தேடி கண்டுபிடிச்சி ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். அப்பா லேப்டாப் மாதிரியே இருக்காது. ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த கீபோர்டையும் மவுஸ் இருக்க ஸ்பேஸில் ஒட்டுறதுக்கு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளே ஒட்டிட்டா ரொம்பவே காஸ்ட் கம்மி, அவங்க ஒட்டி கொடுத்தா ரேட் அதிகம். ஸோ இதெல்லாம் 50 rupees தான். நானே வாங்கிட்டு வந்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் பேஸ் லேயருக்கு வந்து பிளாக் கலர் ஒட்டிட்டேன் கைஸ், கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி. அதுக்கு மேலே இருக்க இந்த சின்ன சின்ன பீஸ்லாம் செகண்ட் லேயர் கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ இது வந்து அப்படியே டோட்டலாக இன்சைடு கைஸ். அப்புறம் இது வந்து வெளியே அவுட் சைடு. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நாளை முடிச்சுக்கிட்டாச்சு. நாளைக்கு சந்திப்போம். தொடர்பில் இருக்கவும்.